சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நிறைய பொருட்களை நாம அன்றாடம் பயன்படுத்துறோம். ஆனா நம்முடைய கவனம் அந்த பொருட்களின் மீது படாமலேயே போகும். உதாரணம் பாருங்க, கடுகு. இது வடநாட்டில் ஒரு முக்கிய பயிர். சமையல்ல கடுகு இல்லாம அதை முடிக்கவே முடியாது. நமது வீட்டு பெண்மணிகள் தாளிப்புல இந்த கடுகை கட்டாயம் பயன்படுத்துவாங்க. கடுகு எண்ணெயை வடநாட்டு மக்கள் அதிகம் உபயோகிக்கிறாங்க. தென்னாட்டு மக்கள் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பாமாயில் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்துகிறாங்க. கடுகு எண்ணெயில் ஒரு வாசனை வரும். அந்த வாசனை நம்ம ஆட்களுக்கு பிடிக்காது. கடுகையும் கடுகு எண்ணெயையும் சமையலில் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டும்தான் நான் கடுகு இல்லைங்குது கனடா நாட்டின் அக்ரிசோமா பயோசைன்சஸ் என்ற நிறுவனம். ஜெயக்குமார் ஐயா, உலகத்திலேயே முதன்முறையாக உயிரி எரிபொருட்களை பயன்படுத்தி ஒரு பெரிய விமானம் தன்னுடைய பயணத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கு. அது என்ன உயிரி எரிபொருள்? வழக்கமான எரிபொருளை 90%, உயிரி எரிபொருளை 10% கலந்து அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு 7879 என்ற போயிங் ட்ரீம்லைனர் விமானம் போய் சேர்ந்திருக்கு. கடுகு வகையை சார்ந்த பிராசிகா கரினாடா விதையிலிருந்து தான் அந்த உயிரி எரிபொருள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த கடுகு எண்ணெயை விமான எரிபொருளாக பயன்படுத்துறதுனால விமானம் வெளியேற்றும் புகை மாசில் 80% வரை குறையுமா. வழக்கமான ஏரோப்ளேன் எரிபொருள் 90%, 10% உயிரி எரிபொருள் கலந்த இக்கலவை 7% கரியமல மாசை குறைச்சிருக்கான். அதனால் இனிமேற்கொண்டு இப்படி மாற்றி யோசிக்க முயற்சிக்கணும். இந்த கடுகு வகைகளை தரிசு நிலங்கள்லையும் மற்ற பயிர்களோடு ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம்னு அக்ரிசோமா பயோசைன்சஸ் நிறுவனம் ஆலோசனை வழங்குது. இதன் மூலம் விவசாயிகளுக்கும் ஒரு மாற்று பயிர் சாகுபடிக்கு கிடைக்குது. உயிரி எரிபொருள் தயாரிப்பு இருக்கிறதுனால கூடுதலான லாபமும் கிடைக்கும். இன்னொன்று, நாம் வாழும் சூழலில் மாசு படியறது குறையுது. ஜெயக்குமார் ஐயா, இன்னைக்கு உங்கள் தரைவழி போக்குவரத்தை மக்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி வான்வழி போக்குவரத்து விமானத்தையும் உபயோகிக்கிறாங்க மக்கள். அந்த அளவுக்கு வேகம் தேவைப்படுது. எல்லாரும் வேகமாக இருக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியும்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில தான் நாமெல்லாம் இருக்கிறோம். எப்படியாவது நமது சூழல் மாசுபடாமல் காப்பாற்ற முடியுமா? எதையாவது சாகுபடி செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்குமாங்கிறது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. இதை எல்லாத்தையும் நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு தான் கடுகு எண்ணெய் பயன்பாடு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.